வெல்கம் டு மை சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் யூஸ் பண்ணி சிம்பிளான முறையில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வெண்பொங்கல் பண்ணுறதுக்காக ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். வெண்பொங்கலுக்காக இந்த கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் குக்கரில் போட்டு 3 to 4 minutes வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்தால் போதும். வறுத்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் ஆற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுத்த கப்லேயே 4 to 5 கப்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் இங்கே 4 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெண்பொங்கல் குறைவாக வேணும்னா 5 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ வெண்பொங்கலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 2 tablespoon உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். லிட்டை க்ளோஸ் பண்ணி 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச அரிசியும் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வெண்பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தாளிப்புக்காக 3 to 4 tablespoon சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இங்கே நான் 4 tablespoon கீ எடுத்திருக்கேன். ஆயிலை விட கீ அதிகமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வெண்பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மிளகு நான் 1/4 tablespoon எடுத்திருக்கேன். மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் சீரகம் 1/2 tablespoon எடுத்திருக்கேன். சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சின்னதாக நறுக்குன இஞ்சி 2 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் முந்திரி 10 to 15 எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா முருகலாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 2 to 3 tablespoon பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தாளிப்பை பொங்கலில் கொட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தாளிப்பில் இருக்க ஃப்ளேவர்லாம் வெண்பொங்கலில் இறங்கி வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்பொங்கல் கூட தேங்காய் சட்னியும் சாம்பாரையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த வெண்பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.